மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, டெல்டால ஃபேமஸ் ஆன 5 கறி சாப்பாடு. ஸோ மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இது கொடுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து திருவாரூர் போகும்போது அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து இங்க 5 கறி சோறு போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ நீங்களும் வந்து வீட்டில் செய்யும் போது எப்படி செய்யணும் அப்படின்றதுக்காகவும், ரெஸ்டாரண்ட்ஸ் யாராவது வச்சிருந்தாங்கன்னா இன்ஸ்டன்டா எப்படி செஞ்சு கொடுக்குறது, நிறைய நம்ம செஞ்சு வச்சா வீணாயிருமே, வித்தா வித்துது, இல்லைன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால இன்ஸ்டன்டா நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ 5 கறி சோறுனாலே சாப்பாடு வரும், கீ ரைஸ் வரும், நெய்ச்சோறு வரும், தால்ச்சா வரும், ஒரு கறி தொக்கு வரும், அப்புறம் ஒரு சிக்கன் போட்ட ஒயிட் குருமா, அப்புறம் ஒரு ஸ்வீட் வரும். ஸ்வீட்ல என்ன வரும் ஸ்பெஷல் அப்படின்னா தக்காளி ஜாம் வரும். தக்காளி, டேட்ஸ் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பார்த்துருவோம். இப்போ இதுல இருந்து கரெக்டா அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தக்காளியை ஒரு 10 நிமிஷம் அவிச்சு அதோட தோலை அப்படியே உரிச்சு பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கணும். இதே மாதிரி 4 தக்காளியும் தோலை உரிச்சிடலாம். ஏன் இதை வந்து அவிச்சு இதோட தோலை உரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோலோட இருந்தால் தோல் வேகாது ஸ்வீட்ல. அதை நம்ம மெண்டு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஒன்று, சுடு தண்ணியில் வச்சு நல்லா வேகும் போது அந்த தக்காளியில் இருக்கிற அந்த ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் இருக்கும், தக்காளி ஸ்மெல் இருக்கும் தெரியுமா, அது போயிட்டு ஸ்வீட் சாப்பிடும்போது பர்ஃபெக்ட் ஸ்வீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ நான் தோலை உரிச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போ பிச்சுட்டேன். இப்போ 4 தக்காளி நம்ம என்ன பண்ணுவோம், அது பாருங்க இந்த மாதிரி நசுக்கி விட்டுப்போம். ரொம்பவும் பேஸ்ட் மாதிரி ஆக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து அந்த தக்காளி பீஸ் மாதிரி வரணும். தக்காளி ஜாமில் ரொம்ப பேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். தோல் இங்கே இருக்குது பாருங்கள், தோலை தூக்கி போட்டுருவோம். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டேன், அடுப்பை பற்ற வச்சுட்டேன். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். முந்திரி 50 கிராம். இந்த முந்திரியை நெய்யில் லேசாக வறுப்போம். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறும்போது நம்ம உடனே என்ன பண்ணுவோம், தக்காளியை சேர்த்துருவோம். அப்படியே கையோட என்ன பண்ணுவோம், டேட்ஸ் ஒரு 100 கிராம் வச்சுருக்கோம். ஃப்ளேமை லோ பண்ணிக்கலாம். லோ பண்ணிட்டு டேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருவோம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பவுடரை நம்ம சேர்க்குறோம். நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், போட்டு ஒரு மிக்சிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸுக்கு வந்து நமக்கு சக்கரை தேவை கிடையாது. டேட்ஸே ஆல்ரெடி இனிப்பாக இருக்கும். டேட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்கி போடணும் இல்லை. எந்த டேட்ஸ் வந்து ரஃப்பாக இருக்கோ அதை வாங்கி போடுங்க. ஏன்னா நம்ம வந்து சர்க்கரையும் சேர்க்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், வேகவும் வைக்கிறோம், அதனால் டேட்ஸ் சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போது ஆல்ரெடி நம்மளுடைய தக்காளியெல்லாம் என்ன ஆச்சு, வேக வச்சிட்டோம் நம்ம. அதனால தக்காளியை ரொம்ப நேரம் போட்டு இதில் வந்து கிண்டணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ வந்து சர்க்கரை 200 கிராம் சர்க்கரை. பாருங்க, சர்க்கரை போட்டோன்னே அப்படியே கரைஞ்சி போய் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். ஏன்னா அந்த சர்க்கரையோட தன்மை மாறி அது என்ன ஆகும்னா சிரப் மாதிரி ஆயிடணும். அதில் நம்ம வந்து இது 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் அந்த சர்க்கரை வந்து மறுபடியும் கட்டி கட்டியாக வாயில் வந்து மெண்டு சாப்பிடும்போது சர்க்கரை வரக்கூடாது. சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சு நம்ம சர்க்கரை போட்டோன்னே அப்படியே என்ன ஆயிடுச்சு, ஃப்ரீ ஆயிடுச்சு தண்ணி மாதிரி. அதுக்கப்புறம் நான் ஒரு ஹை ஃப்ளேம் கொடுத்து அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டே இருக்கேன். இந்த மாதிரி பிசுப்பாக இருக்கணும் பாருங்க, இந்த மாதிரி அல்வா மாதிரி. பார்த்தீங்களா, திக்காக இருக்கு பாருங்க, எப்படி இருக்கணும். அவ்வளோதான். இவரை ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 15-20 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். வெளியே வச்சாலே 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். அடுப்பை அணைச்சிருவோம். எப்படின்னா பிரியாணி கூடயும் சூப்பராக இருக்கும். அந்த பந்தியில் உட்காரும்போது பிரியாணி போட்டு தக்காளி ஜாம் வைப்பாங்க ஃபர்ஸ்ட்லாம். அழகாக அந்த தக்காளி ஜாம் எடுத்து பிரியாணியில் பசஞ்சு சாப்பிடும், அப்படி இருக்கும். வெங்காய பச்சடியும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், அது ஒரு டேஸ்ட். கடைசி பைட்டு அப்படி தான் சாப்பிடுவோம். இதை வச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம், கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா இப்போ கீ ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. ஸோ 5 கறி சோறுக்கு கீ ரைஸ் வைப்பாங்க, அது ஒரு ஐட்டம். ஒரு தால்ச்சாவும் நம்மளோட சேனலில் இருக்குது. அது ரெண்டையும் பார்த்து செஞ்சிடலாம். இது தக்காளி ஜாம் இல்லை, இப்போ நான் காமிச்சிட்டேன். இப்போ 1/2 கிலோவில் காமிச்சேன். கமர்ஷியலாக நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது செய்கிறீங்க, ஹோட்டலில் செய்கிறீங்க, 1 கிலோ தக்காளியோ 2 கிலோ தக்காளி நீங்கள் செஞ்சு ஸ்டாக் வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி நீங்கள் டக்குன்னு 1 கிலோ மட்டன் கிரேவியோ அல்லது 2 கிலோ சிக்கன் கிரேவி செஞ்சுட்டீங்க, கஸ்டமர் வரல, வேறு ஐட்டம் வாங்கினாங்க, அப்படியே நின்றோம். அதனால் நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு போர்ஷன் தரேன்னா ஒரு 2 பீஸா, அதுக்கு எப்படி செய்யுது, அதுக்கு ஒரு மாஸ்டர் கிரேவி வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்கை வந்து நான் கொடுத்துட்றேன். அது எப்போவுமே செஞ்சு வச்சுக்கோங்க. காலைல செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நைட் வரைக்கும் இருக்கும். அதுலேருந்து மாஸ்டர் கிரேவி எடுத்து போட்டு இதோ இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லேயே வேலை முடிச்சிடணும். கஸ்டமர் வந்தாங்கன்னா 10 நிமிஷம் இருங்க, 5 கறி சோறு கொண்டு வரேன், சூடாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துடலாம். ரைட். அடுத்தது நம்ம சிக்கன் ஒயிட் குருமா செய்ய போகிறோம்.
ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி ஒரு போர்ஷன். இப்போ 5 கறி சோறு மாப்பிள்ளைக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், ஆயிலெலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று வெண்ணெய் இல்லைன்னா நெய். கீ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேன். வெங்காயம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா லேசாக ஏலக்காய் பொடி, ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கு அளவு ஒரு ஃப்ளேவருக்காக. ஏன்னா இதில் வந்து முந்திரி பேஸ்ட்டெல்லாம் நம்ம சேர்க்கறதுனால ஆல்ரெடி மாஸ்டர் கிரேவிலையும் முந்திரி பேஸ்ட் இருக்கும். ஆனால் ஒயிட்டாக நம்மளுக்கு வரணும், அதனால் கொஞ்சம் ஏலக்காய் சேர்க்கும் போது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கரம் மசாலா பவுடர் போட்டோம்னா என்ன ஆகும்னா ஒயிட் கிரேவி வராது, கலர் மாறும், டார்க் ஆகும். அந்த மாதிரி ஆக்கக்கூடாது. வெங்காயத்தையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செவக்கிற அளவுக்கு இதை வறுக்கக்கூடாது. சும்மா இது வந்து ஒரு ஹாஃப் கண்டிஷனில் வரும்போது நம்ம அடுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம போட்டுடலாம். இது செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம கமர்ஷியலாக செய்யும்போது அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பில் தான் வேகமாக வச்சு செய்வோம். என்ன பண்ணணுமா, உடனே ஸ்லோ பண்ணிடணும். இந்த வெங்காயம் இந்த மாதிரி ஆஃப் கண்டிஷனுக்கு வரும்போது ஸ்லோ பண்ணிட்டு ஒரு ஐட்டமாக நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு மொத்தமாக அரைச்சது சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை பாருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு. காரத்துக்கு பொடிசாக நறுக்குன்னு கொத்தமல்லி வச்சுருக்கேன், லேசாக அது பாருங்க, அவ்வளோதான். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு. இதை மொத்தமாக சேர்த்து ஒரு கிண்டுவோம். கிண்டின உடனே மாஸ்டர் கிரேவி இருக்கு இல்லையா, நான் ஏற்கனவே சொன்னேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி சைஸுக்கு நான் சேர்க்குறேன். இது பாருங்க, இதில் எல்லா மசாலாங்களும் சேர்ந்து இருக்கும். இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. லேசாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன் பாருங்க. இந்த மாஸ்டர் கிரேவியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வேக வச்சு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுலேயும் நம்ம வந்து சிக்கன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடுவோம், சால்ட் கொஞ்சம் போடுவோம், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு வேக வச்சுட்டு சிக்கன் தனியாக வச்சுப்போம். கஸ்டமர் கேட்கும்போது என்ன பண்ணுவோம், தண்ணி போட்டு சிக்கன் போட்டு அந்த டேஸ்ட் அவங்களுக்கு மிஸ் ஆகாமல் கொடுக்கணும். பாருங்கள், லேசாக தண்ணி ஒரு போர்ஷன் அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே கிண்டுறேன் பாருங்கள். இந்த சிக்கன் பீஸு 2 பீஸ், ஒரு போர்ஷனுக்குன்னா எவ்வளோ கொடுப்போம், 2 பீஸ் சிக்கன் கொடுப்போம். ஃப்ளேமை வந்து ஃபாஸ்ட்டுக்கு கொண்டு வரும். ஃபாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு லெமன் ஜூஸ் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நம்ம புளிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 2-3 லெமன் புளிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கஸ்டமர் கேட்கும்போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இது பாருங்கள். லேசாக ஏன்னா புளிப்பு தன்மை வரணும்ல, காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி போட்டோம், புளிப்புக்கு வேணும், உப்புக்கு சால்ட் போட்டோம். ஒயிட் பெப்பர் 2 சிட்டிக்கு இது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் காரமும் ஃப்ளேவரும் வரதுக்கு, ஏன்னா ஒயிட் பெப்பரில் வந்து காரம் கம்மியாக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து முந்திரி பேஸ்ட் வந்து ஒரு முழுசாக 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுவோம். எப்படின்னா தோசை மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி வெறும் ஒரு கொதி வந்தால் போதும், அணைச்சி விட்ற வேண்டியதான். ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த சிக்கனை வேக வைக்கிறதுக்கான அந்த மெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ கோழியை வேக வச்சிங்கன்னா 1 லிட்டர் தண்ணி, 1/2 டேபிள் ஸ்பூனு சால்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், இவ்வளோ தான். அவ்வளோதான். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், திக்னஸும் வருது பாருங்கள். இந்த கீ ரைஸில் போட்டு பெரட்டி பிசைஞ்சு சாப்பிட்ணும் அவரை. இப்போ இந்த கண்டிஷனில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கம்மியாக இருந்ததுன்னா ஒரு சிட்டிக்கு மறுபடியும் மேலே தூவி விட்டு ஒரு மிக்சிங், அவ்வளோதான். அடுப்பு அணைச்சிருவோமா, எனக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா ரெகுலராக நம்ம செஞ்சுட்ருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு போர்ஷனில் மாற்றிடுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மட்டன் கிரேவி தொக்கு மாதிரி செஞ்சு கொடுப்போம். 2 டேபிள் ஸ்பூன் கீ, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இந்த வெங்காயத்தை கீழே அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம் பாருங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி விடும்போது என்ன பண்ணணும்னா ஒரு முழு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். அப்படி ஃப்ளேவர் தூக்கும். அப்படியே ஒரு 10 இலை கருவேப்பிலை மீடியம் சைஸில் அப்படியே போட்டுடும். போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கிறோம். இப்போ டபுள் ஃப்ளேவர் ஆயிடுச்சு. கருவேப்பிலைக்கு மிஞ்சின ஒரு ஃப்ளேவர் இருக்கா? கிடையவே கிடையாது. ஆயிலில் கருவேப்பிலை போட்டு தாளிச்சோன்னா ஆஹா.
பாருங்க இதில் வந்து எப்படின்னா ஒரு மட்டன் தொக்கு தராங்கல்ல மாப்பிள்ளைக்கு, ஈரலும் தருவாங்க சில வீட்டில். இந்த ஈரல் தொக்கு கொடுத்துட்டு ஒரு சிக்கன் குழம்பு வச்சுருவாங்க, ஒயிட் குழம்போ அல்லது உருளைக்கிழங்கு போட்டு அந்த நார்மல் குழம்பு கூட வைப்பாங்க. நமக்குன்னா 5 கறி சோறு, ஒரு குருமா இருக்கணும், கறி குருமா, ஒரு கறி தொக்கு இருக்கணும், அப்புறம் அந்த ஜாம் இருக்கணும், நெய்ச்சோறு இருக்கணும், தால்ச்சா இருக்கணும், எலும்பு போட்டுருக்கணும் தால்ச்சா, இல்லைன்னா பிரச்சனை. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே கிடைக்கும். காலையிலே தால்ச்சா வச்சுருவாங்க, பெயின்மீரியில் போட்டு வச்சுருவாங்க, கீ ரைஸும் தம் போட்டுருவாங்க. இந்த ஐட்டம்ஸ் மட்டும் அதே மாதிரி வந்து ஸ்வீட்டை செஞ்சுருவாங்க. இந்த ஐட்டம்ஸ் மட்டும் கேட்கும் டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்துருவாங்க. இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆக்கும். பாருங்க இந்த மாதிரி வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகும்போது டக்குன்னு ஸ்லோ பண்ணிட்டு லேசாக அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து அப்படியே வெங்காயத்தில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த வெங்காயத்தை அறுக்கணும், கலரை மாற்றணும். பாருங்க போட்டவுடனே புகை வரும், வெங்காயம் என்ன ஆகும்னா அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனாக மாறிடும் கலர். இது பாருங்க, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெங்காயத்தை அறுக்கிறது அப்படின்வாங்க. பச்சை தண்ணியும் ஊற்றலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு எடுக்கணும். நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை வச்சுருக்கேனே, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 மட்டன் பீஸை சேர்த்துறேன். இது ஒரு போர்ஷன் கொடுக்குறது. ஒரு நல்ல எலும்பு இல்லாத ஒரு பீஸும் நல்ல ஒரு நல்லி பீஸும் ஒன்று போட்டு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். இது பாருங்கள் சும்மா லேசாக சேம் ரேஷியோவில் அரைச்சது. அப்புறம் மல்லி கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவு கொடுக்குறேன். அப்புறம் லெமன் ஜூஸு 1/4 டேபிள் ஸ்பூன் லைட்டாக புளிப்பு வரத்துக்கு. உப்பு மட்டும் நான் கையில் போட்டுக்கிறேன், ஒரு 2 சிட்டிகை அளவு. ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு போட்டோம். அப்புறம் மாஸ்டர் கிரேவி 1/2 குழிக்கரண்டி, ஏன்னா நம்மளுக்கு வந்து கிரேவி மாதிரி வரக்கூடாது, தொக்கு மாதிரி வரணும். இதை பாருங்கள் இவ்வளோ தான். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சிங் கொடுக்குறோம். அவ்வளோதான். மிக்சிங் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃப்ளேமை ஹையில் வைப்போம். இந்த மாதிரி எல்லா மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. 5 கறி சோறு அப்படின்னு ஆர்டர் வந்தோடனே டக்குன்னு போட்டு டக்குன்னு கொடுத்துரும், டக்குன்னு போட்டு டக்குன்னு கொடுத்துரும். கிரேவியை நல்லா சுண்ட வைக்கணும், நல்லா மசாலா அதில் பரட்டிகிட்டு இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம மாஸ்டர் கிரேவி நம்மக்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க ஸ்டாக்கு, நம்ம என்ன பண்ணோம், தக்காளி போடணும் கிரேவி வரத்துக்கு. நம்ம மசாலா பரட்டிட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும்னா கூட வெறும் வெங்காயத்தில் ஆகாது, தக்காளியும் இருக்கணும் அது கூட. மாஸ்டர் கிரேவியில் நம்ம என்ன பண்ணுறோம், முந்திரி அரைச்சி போடுறோம், அதிலே பச்சை மிளகா மல்லி புதினா அரைச்சி போடுறோம், அதிலே நிறைய மல்லித்தூள், கரம் மசாலா பவுடரு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் நிறைய போடுறோம், வெங்காயம் அரைச்சி போடுறோம், தக்காளி எல்லாம் அரைச்சி போடுறோம், எல்லாமே அதில் இருக்கும். அதனால் அவரை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், வாழ்ந்துருக்கணும். என்ன கிரேவி கேட்டாலும் போட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் மட்டன், ஜிஞ்சர் சிக்கன், அதே மாஸ்டர் கிரேவி வச்சு, கார்லிக் மட்டன், கார்லிக் சிக்கனு, கார்லிக் ப்ரானு, செட்டிநாடு மட்டனு, சிக்கனு, பட்டர் சிக்கனு எல்லாமே போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், உப்பு லைட்டாக செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போட்டுடலாம், காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெப்பரை தூவி விட்டுருங்க, மிளகாத்தூளை போடாதீங்க. முடிஞ்சு போச்சு. இது என்ன ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆச்சு. இது ஒரு போர்ஷனில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 கறி சோறு எல்லாமே போட்டு ஒரு போர்ஷனாக வச்சாச்சு. இது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ கொடுக்குறோம் ப்ரைஸ் அப்படின்னா 22 திரம்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் நூனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், ஏன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து துபாயில் லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் நம்ம யூஎஸ், கனடா, மலேசியா, ஷார்ஜா, அபுதாபி, ராசல் கைமா எல்லா இடத்துலையும் இதை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி கிரேவிஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மத்தியானத்தில் வந்து மக்கள் வந்து பிரியாணி நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. நைட்டில் வந்து நம்மளுக்கு பரோட்டா வேணும், நான் வேணும், இந்த பட்டர் சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து நிறைய கேட்கறதுனால ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா பிரான்ச்லையும். நீங்கள் இவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, மீண்டும் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்றத நம்புறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.